சொச்சோ ஒன்னுடா செல்ல குட்டி, மருந்து குடிச்சுக்கிறியா? அவ்வளோதான், சமத்த குடிங்க. அவ்வளோதான். ஓ சொ சோ ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றும் இல்லை தங்க, ஒன்றும் இல்லை. ஓ ஆ ஏ தானோ, வாசல்ல பாரு, குழந்தை ஏதோ அழுகிற சத்தம் கேக்குது பாரு. இது யாரா இருக்கும்? ஒருவேளை அழகரா இருக்குமோ? அம்மா, அழுகிற மாதிரி சத்தம் கேக்குதுமா, கொஞ்சம் போய் பாருங்கம்மா என்னன்னு. ஓ சோ ஒன்னும் இல்ல. என்ன யாரையுமே காணோம். மீனாட்சி, ஒரு நிமிஷம் இரு, நான் போய் அண்ணா அழுகிறானான்னு பார்த்துட்டு வந்துடுறேன். நீங்க சுமத்தா இருக்கணும், சரிங்களா? ஒன்னும் இல்லடி தங்கம். ஓ சோ ஒன்னும் இல்லை. அழக்கூடாது. தோ அம்மா இங்கே தான் இருக்கேன். ஒன்னும் இல்லை. எழுதுது, யாருமே இல்ல. ஆனா குழந்தை அழுகிற சத்தம் கேக்குது. அழுகிற தமிழே, அழகிற. ஏய் என்னடி ஆச்சு? அக்கா, அம்மா, அத தமிழே, அழுகிற சத்தம் கேக்குதுமா. எங்கம்மா இருக்கா? எங்கடி அழுகிற சத்தம் கேக்குதே? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இல்லம்மா, எனக்கு நல்லா கேக்குது. தனு, உனக்கு கேக்குதுல? அப்பா, உங்களுக்கு கேக்குதுலப்பா? தமிழ் குழந்தை அழுகுறான் கேட்கலத்தா. அவங்க தான் நம்ம வீட்ல இல்லையே. அந்த பிள்ளை தான் இங்கிருந்து தூக்கிட்டு போயிட்டாங்களேத்தா. நீ அந்த பிள்ளைய நினைச்சுக்கிறியா? அதான் தான் அப்படி தோணுது. தமிழே, அழாதம்மா. ஏம்மா எனக்கு மட்டும் இப்படி நடக்குது? நான் 10 மாசம் சுமக்கிற வரைக்கும் 2 பிள்ளைங்களும் என் கூட தானே இருந்தாங்க. ஆனா இந்த உலகத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் எப்படிமா என் பிள்ளைய என்கிட்ட இருந்து பிரிக்கலாம்? என்னதான் மீனாட்சி என் கூட இருந்தாலும் எனக்கு அழகர் நினைப்பாவே இருக்குமா. அக்கா அழாதக்கா. அதுவும் நான் எதிர்பார்க்காம இத்தனை நாள் கூட இருந்து அழகருக்கு உடம்பு சரியில்லை, அவனுக்கு பசி ஆத்தணும்னு 24 மணி நேரமும் என் கூடவே இருந்தான். இப்ப திடத்தப்பன பிள்ளைக்கு உடம்பு சரியாயிடுச்சு, பிள்ளைய வீட்டுக்கு தூக்கிட்டு போறேன்னு சொன்னா எந்த வகையில நியாயம்? நான் என்னமா பாவம் பண்ண? என்னோட 2 ஐயோ தமிழ், என்ன வசதி இப்படி பாத்துட்டே இருக்க? பிள்ளை கை பிடிச்சு தூக்குதா? தமிழ், என்னால முடியலம்மா. கேளுக்கா அக்கா, கண்ணை தொடக்கா. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. சும்மா உட்காந்துட்டு இருக்கும் போதெல்லாம் அழகர் பஸ்ல அழுகிற மாதிரி சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குமா. ஏமா, அந்த வீட்டுல என் புள்ளைய பத்திரமா பாத்து பாக்கலமா? பெத்த தாய் கூட இல்லைன்னு சொல்லி என் புள்ளைய அம்போன்னு விட்டுற மாட்டாங்கல்ல, சொல்லுங்கம்மா. தமிழ், ஏன் இப்படி யோசிச்சிருக்க? அப்படிலாம் விட மாட்டாங்க. 1000 தான் இருந்தாலும் அது அந்த வீட்டு வாரிசு இல்லையா? அது மட்டும் இல்லாம சேது தம்பி அந்த பிள்ளை மேல எப்படி பாசமா இருக்காருன்னு நீ பார்த்த தானே?
அழுகாதத்தா, தைரியமா இரு. வசந்தி பிள்ளைக்கு சொல்ல. அழுகாத புள்ள. அம்மா தமிழ் அழுகாதடி. அழகர் எனக்கு வேணுமா? ஏய் அழகரே, அழக்கூடாது தங்கம். என் பட்டு இல்ல, ஏன் அழுவுறீங்க? என்னாச்சு உங்களுக்கு? பசிக்குதா? உங்களுக்காக அப்பா பால் கொண்டு வந்திருக்கேன். அம்பிட்டுதான். இருங்க இருங்க இருங்க, அப்பா இதுல ஊத்தி கொடுக்குறேன். இந்த மூடியை போட்டா அம்பிட்டுதான். பால் குடிக்கிறீங்களா? பால் குடிக்கலாம் குடிக்கலாம் குடிக்கலாமா? என்ன தங்கம், ஏன் அழறீங்க? பால் குடிக்கிறீங்களா? இந்தாங்க இந்தாங்க, குடிங்க குடிங்க குடிங்க. ஓ சரிம்மா, சரிம்மா, சரிம்மா. சரிம்மா. அழக்கூடாது, அழக்கூடாது. ஒண்ணும் இல்லம்மா, ஒண்ணும் இல்லம்மா. ஓ சோ 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 சோ. என்னாச்சுடி? என்ன என்ன என்ன? ஒண்ணும் இல்ல ஒண்ணும் இல்ல ஒண்ணுடா. ஒண்ணும் இல்ல ஒண்ணும் இல்ல ஒண்ணும் இல்ல. ஓ சே 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 சே. மா, என்னம்மா இவ பால் குடிக்க மாட்டேங்கிறா? என்னாச்சு அழுதுகிட்டே பிள்ளைக்கு? இருக்கா. ஓ, என்னடா ஆச்சு தங்கம் உங்களுக்கு? சே, சே, ஏம்மா சே, அழுறீங்க? சே, சே, சே. சரிம்மா சரிம்மா சரிம்மா. அம்மா இருக்கல அம்மா இருக்கல. ஏன் தமிழ்? சே, சே. ஒருவேளை மீனாட்சி அழகரை நினைச்சு அழுகுறாளோ? கொஞ்சம் குடி. கொஞ்சம் குடிடா, கொஞ்சம் குடிங்க. ஏன் தட்டி விடுறீங்க தங்கம்? கொஞ்சம் குடிங்க தங்கம், கொஞ்சம் குடிங்க கொஞ்சம் குடிங்க. ஒருவேளை அழகரு மீனாட்சி நினைச்சு அழுகுறானோ, அதே பால் குடிக்க மாட்டேங்கிறான் போல இருக்கு. இப்ப என்ன பண்றது? அப்பதா, அங்க புள்ள என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கு? என்னன்னே தெரியல அப்பதா. அழகரு அழுதுகிட்டே இருக்கான், பாலும் குடிக்க மாட்டேங்கிறான். அவனதான் சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கேன். இங்கேயும் மீனாட்சி அழுதுகிட்டே இருக்காடா. புள்ளைய ரெண்டும் ஒருத்தரை ஒருத்தர் தேடுது போல. நீ தமிழ்ச்செல்விக்கு ஃபோன் பண்ணி பேசுறா. போன்லயாச்சும் புள்ள முகத்தை காட்டுடா. ரெண்டு பிள்ளைகளும் போன்லயாவது முகத்தை பாத்துக்கிறட்டும். அதுக்கப்புறமாவது ரெண்டும் அமைதியா இருக்கான்னு பாப்போம். ஏலே, நான் சொல்றது கேக்குதா இல்லையா? கேக்குதா அப்பதா? இதோ நான் போன் போடுறேன். சே சே சரிடா சரிடா சரிடா. அவர்தான் போன் எடுக்கிறாருமா. சரி, எடுத்து பேசு முதல்ல. சரிம்மா, சரிம்மா, சரிடா தாங்க சரிடா தாங்க. ஒண்ணும் இல்ல ஒண்ணும் இல்ல. சரிம்மா, சரிம்மா, என் தங்கம்ல அழக்கூடாதுடா. இங்கிட்டு அழகர் அழுதுகிட்டே இருக்கான். அழகருக்கு கொஞ்சம் மீனாட்சி முகத்தை காட்டுறியா? இதோ காட்டுறேன். இங்க பாருங்க இங்க பாருங்க இங்க பாருங்க, மீனாட்சியை பாருங்க. இங்க பாருங்க. இங்க பாருங்க இங்க பாருங்க இங்க பாருங்க மீனாட்சி. அண்ணனை பாருங்க, அண்ணனை பாருங்கடி தங்கம். மீனாட்சி, அண்ணனை பாரு அண்ணனை பாரு. பாத்தீங்களாமா? நீ அப்படியே மீனாட்சி காட்டிக்கிட்டே இரு, நான் அப்படியே அழகருக்கு பால் கொடுத்துட்றேன்.
அப்படிதான். குடிங்க குடிங்க குடிங்க. அழகரும் சரி மீனாட்சியும் சரி ஒருத்தர் பாத்துக்கலங்கிற ஏக்கத்துல தான் அழுகுறாங்கன்னு தோணுது. அங்கிட்டு மீனாட்சி அழுதானா எனக்கு வீடியோ கால் பண்ணு, நான் அழகரு முகத்தை காட்டுறேன். ம் சரி. சரி நான் வச்சிடுறேன். ஏய் என்ன உங்க அண்ணனை பார்த்து தான் அழகிய நிப்பாட்டிட்ட பாத்தியா? அம்பட்டு சந்தோஷம். சின்னம்மா உள்ள வரலாமா? ஆ வாப்பா. என்ன செய்து நீ நேரா உள்ள வர வேண்டியதானே? எதுக்கு வாசல்லே நின்னு கூப்பிட்டுட்டு இருக்க? என்கிட்ட ஏன் நீ யாரோ மாதிரி நடந்துக்கிற? ஐயோ அப்படிலாம் ஒண்ணும் இல்லை சின்னம்மா. சரி ஏதோ பேசணும்னு சொல்லி வர சொன்னீங்க. ஆமா, நாளைக்கு என்ன நாள்னு உனக்கு தெரியும்ல? நாளைக்கு வெள்ளிக்கிழமை தானே சின்னம்மா? அது தெரியும், நான் அதை சொல்லல. அப்புறம் வேற என்ன சின்னம்மா? நாளைக்கு நம்ம ஐஸ்வர்யாக்கு பிறந்த நாள். ஆ தெரியும் சின்னம்மா. ஏய் சேது உனக்கு தெரியுமா? ஆமாக்கா, அது தமிழ்ச்செல்வி வீட்டில் இருக்கிறப்ப ஐஸ்வர்யா வர வெள்ளிக்கிழமை எனக்கு பிறந்த நாள்னு சொன்னா. அப்ப தெரியும். நீ என்ன பண்ணலான்னு இருக்க சேது? என்ன சேது புரியாத மாதிரி பாக்குற? கல்யாணத்துக்கு அப்புறம் வர உன் பொண்டாட்டியோட பிறந்த நாள் இது. அது அவ வாழ்க்கையில மறக்கவே முடியாத அளவுக்கு விமர்சையா கொண்டாடி விலை உயர்ந்த பொருள் எல்லாம் பரிசா கொடுக்க வேண்டாமா? அதான் நீ என்ன செய்ய போறன்னு கேட்டேன். அதுக்கு நான் என்ன சின்னம்மா செய்ய? என்ன சேது பேசுற? நீயே யோசிச்சு பாரு. உங்களுக்கு கல்யாணம் ஆகி இன்னும் 1 மாசம் கூட ஆகல, அதுக்குள்ள அவளுக்கு பிறந்த நாளே வந்துருச்சு. இந்த டைம்ல நீ அவளுக்கு ஸ்பெஷலா ஏதாவது காஸ்ட்லியா ஒரு gift கொடுத்தனா புருஷன் நம்ம மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கான்னு நினைச்சு அவ எவ்வளவு சந்தோஷப்படுவா. அதனால வீட்ல ஒரு நல்ல கிராண்டா ஃபங்க்ஷனை ஏற்பாடு பண்ணிடு. பட்டு புடவை, நகை நட்டு, காஸ்ட்லியான போன்னு அது இதுன்னு ஏதாவது கொடுத்து அவளோட பர்த்டேவை ஸ்பெஷல் ஆக்கிடுவோம். உன்னை நினைச்சு அவ ரொம்ப சந்தோஷப்படுவா. அதனால அவளோட பிறந்த நாள அசத்திட சேது. என்னப்பா நாங்களே பேசிட்டு இருக்கோம், நீ எதுவுமே பேசாம நின்னுட்டு இருக்க? தப்பா எடுத்துக்காதீங்க சின்னம்மா. நாளைக்கு நம்ம தொகுதியில எனக்கு சில முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. நான் கண்டிப்பா போயே ஆகணும். குழந்தைய பாத்துக்கிறதுனால எம்எல்ஏ பொறுப்புல இருந்துகிட்டு பார்க்க வேண்டிய வேலைகளை பார்க்க முடியாம திண்டாடிட்டு இருக்கேன். அதெல்லாம் நாளைக்கு தான் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்ன செய்து நீ? நான் உன் பொண்டாட்டியோட பிறந்த நாள்னு சொல்லிட்டு இருக்கேன், அதை விட்டுட்டு உன் வேலை முக்கியம்னு பேசிட்டு இருக்க. அந்த ஒரு விஷயத்துல அப்பா ரொம்ப கண்டிப்பா தொகுதிக்கு செய்ய வேண்டிய வேலையை என்னால கரெக்டா செஞ்சு முடிக்கணும்னு சொல்லியிருக்காரு. சின்னம்மா எனக்கு ஒரு உதவி பண்றீங்களா? என்னையா? ஒரு நிமிஷம் இருங்க, இதோ வந்துடுறேன். இந்தாங்க சின்னம்மா, இதை பிடிங்க. என்னப்பா இது? என்னோட ஏடிஎம் கார்டு தான், வாங்கிக்கோங்க. அ, அட பிடிங்க. அந்த பின் நம்பரு 0868. நீங்க 2 பேரும் கடைக்கு போய் ஐஸ்வர்யாக்கு என்னெல்லாம் பரிசு வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையும் வாங்கிக்கோங்க. என் கார்டை யூஸ் பண்ணிக்கோங்க. என்னால கடைக்கு போய் எல்லாத்தையும் வாங்க முடியாது சின்னம்மா, எனக்கு நிறைய வேலை இருக்கு. அப்பா தான். ஹலோ அப்பா, இங்கிட்டு சின்னம்மா ரூம்ல தான்ப்பா இருக்கேன். இதோ வரேன்ப்பா. சரிங்கப்பா. அப்பா கூப்பிடுறாங்க சின்னம்மா, நான் போயிட்டு வந்துடுறேன். என்னம்மா இவன் பொண்டாட்டிக்கு gift வாங்கி கொடுக்க சொன்னா நம்ம கிட்ட ஏடிஎம் கார்டை கொடுத்துட்டு போறான். இதுவும் நல்லதுக்கு தாண்டி. கஜானாவே நம்ம கிட்ட கொடுத்துட்டு போறான். அப்போ இனி காசு, பணம், துட்டு, மணி தான்.
அப்பாடா, குழந்தை இன்னைக்கு சீக்கிரமாவே தூங்கிட்டானா மாமா கிட்ட நம்ம கொஞ்ச நேரமாவது மனசு விட்டு பேசலாம். மாமா, அமைதி. குழந்தை தூங்கிட்டு இருக்கான்ல, சத்தமா பேசாத, எந்திரிச்சுக்க போறான். ஓகே ஓகே மாமா. என்ன மாமா, குழந்தைக்கு இப்படி ஃபேன் வச்சு காட்டிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணு இல்ல ஐசு, இந்த ஏசியை போட்டாலும் ரூம் அனலா இருக்கா, அதான் புள்ளிக்கு உடம்பெல்லாம் ஒரு மாதிரி கசகசன்னு இருக்கும் போல இருக்கு. அதனாலதான் அப்பப்ப அழறான்னு தோணுச்சு. அதான் இத போய் வாங்கிட்டு வந்தேன். இத காட்டும் போது அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு. அப்படியே தூங்கிடுறான். அதான். சூப்பர் மாமா. மாமா, ரூம்ல ஏசி ஓடினாலும் எனக்கும் ஒரு மாதிரி கசகசன்னு தான் இருக்கு மாமா. உனக்கும் கசகசன் இருக்கா? அப்ப உனக்கு ஒரு பெரிய பேனை ஆர்டர் போட்டுருவோம் என்ன? எனக்கு பெரிய ஃபேன் எல்லாம் ஒன்றும் வேண்டாம் மாமா. இந்த கையில் இருக்க சின்ன ஃபேனை எனக்கு காட்டுங்க. இதையா? சரி, காட்டிட்டா போச்சு. நீங்க எனக்காக இப்படி பண்றது உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாமா. ஐயோ, அழாத அழாத தங்கம். தங்க பாப்பா இல்ல, அழாதீங்க. அப்பா இருக்கேன் அப்பா இருக்கேன். என்னடா சொல்லும், என்னாச்சு? ஏன் அழுவுறீங்க? என்னாச்சு உங்களுக்கு? ஒண்ணு இல்ல சொல்லும். லுலுலுலுலு, அண்டுடுடுடு. சரி தங்கம் சரி தங்கம். அச்சோ, ஐயோ, சரிடா சரிடா, ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல. மீனாட்சி அழறா, வீடியோ கால் பண்ணுங்க. இங்கேயும் அழகர் அழுதுகிட்டு தான் இருக்கான். சரிடா 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 தங்கம், அழாதீங்க அழாதீங்க. இங்க பாருங்க, பேன் பாருங்க. பேன் காத்து வருதா? காத்து ஜோ 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 ஜோ. சரி சரி. என்ன மாமா, ஆங்கிரி ஸ்மைலி போட்ட கான்டாக்ட்ல இருந்து வீடியோ கால் வருது. யாரு மாமா அது? தமிழ்ச்செல்வி தான் ஐசு. தமிழ் செல்வியா? இந்த நேரத்துல எதுக்கு மாமா வீடியோ கால்? அது குழந்தைங்க ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்காம ஏங்கி போய் அழறாங்க. அதான் குழந்தைங்க அழுதா வீடியோ கால் பண்ணணும்னு நாங்க பேசிக்கிட்டோம். ஒரு நிமிஷம் இரு மாமா. அழகுறே, இந்த பாரு. நானும் மீனாட்சி முகத்தை காட்டுறேன். மீனாட்சி, இங்க பாருங்க இங்க பாருங்க, அண்ணனை பாருங்க. அழகுறே, தங்கச்சியை பாரு. பாருங்க பாருங்க, மீனாட்சியை பாருங்க. வாடா தங்கம், ஒரு பார்வையில் உள்ளம் வெள்ளமாகும். நீதான் தங்கம், நீதான் தங்கம், வாடா தங்கம், நீதான் தங்கம். Happy birthday to you. கேக்க வாங்கிக்கோங்க பத்தா. சிரிச்சுக்கிட்டே கூட நான் வாங்கிக்கிறேன். கேக்க வாங்கிக்கிறீங்களா? பிறந்த நாள் வாழ்த்துக்கள் டி.